Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஜிக் அப்படின்னாலே என்ன, சம் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயுமே சம் கண்டிஷன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ்டு டு கம்பைன் த ரிசல்ட் ஆஃப் 2 or more கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் இங்கே அமைய போகுது. இதில் மொத்தம் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். ஓகேவா? அண்டுனா இந்த அண்டு சிம்பிள் போடுவோம்ல, அது போடணும், 2 தடவை போடணும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்னா 2 தடவை லைனு, நாட்டுனா இங்கே ஆச்சரியக்குறி நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அண்ட் அப்படின்னாலே இது அது ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரூ இஃப் போத் த ஆப்பரண்ட்ஸ் ஆர் ட்ரூ, 2 கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். அதுவே ஆர்னா இது அல்லது அது அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தாலே ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ட்ரூ இஃப் எய்தர் ஆஃப் த ஆப்பரண்ட் இஸ் ட்ரூ. அடுத்து நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ இஃப் த ஆப்பரண்ட் இஸ் ஃபால்ஸ். நாட் அப்படின்னாலே கொடுத்துருக்கிறதுக்கு ஆப்போசிட், ட்ரூ இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ் இருந்தா ட்ரூ. ஓகேவா? இவ்வளோதான் கண்டிஷனு. இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் hash include stdio.h போட்டுட்டேன், இன்ட் மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்டிஜர் a = 5 b = 0ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏயும் பியையும் அவுட்புட் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ண சொல்லிடுறேன். அடுத்து a அண்ட் பியான்னு கேட்குறேன், a 6, a நாட்டு, b நாட்டான்னு கேட்குறோம். ஓகேவா? ரிட்டர்ன் 0 போட்டாச்சு. இப்போ இந்த கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நம்ம நம்பர்ஸில் 0 இருந்துச்சு அப்படின்னாலே, எனி நான் ஜீரோ வேல்யூஸ், நம்ம ஏதாவது இந்த 5ன்றது நான் ஜீரோ வேல்யூ அப்படி இருந்துச்சுன்னா அதை 1ன்னு எடுத்துக்குவோம். ஆட்டோமேட்டிக்காக வேல்யூவே 0வா இருந்தால் 0 தான் எடுத்துக்குவோம். இங்கேயுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் தான். ஓகேவா? ஏ அண்ட் பியான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லை. ஓகேவா? ஒன்று 0வா இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 0. அதுவே ஏ ஆர் பியான்னு கேட்டால் ஏ வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அதாவது 0 இல்லாத வேல்யூ இருக்குது, நான் ஜீரோ வேல்யூ இருக்குது, 1 தான் 0 வேல்யூ, அப்போ ஆர் தான். ஸோ என்ன பண்ணிடுறோம், 1ன்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். அடுத்து ஏ நாட் பியான்னு கேட்குறாங்க. நாட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன்றது எப்படி இருக்கு, 0 வேல்யூவா இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஜீரோ வேல்யூவா இருக்கு ஏ வந்து உங்களுக்கு. ஸோ ஏ = 5 தான். அப்போ வந்து 5வா இருக்குன்னா ட்ரூன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸை பிரிண்ட் பண்ணிடுறேன். அதுவே பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 வேல்யூவா இருக்கு. அப்போ அதுக்கு வேல்யூவே 0 தான், பட் அதுக்கு நாட் அப்படின்றப்ப ஆப்போசிட்டாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1ன்னு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்படி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ரொம்ப சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.